உமது முக ஒளி வீச செய்யும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது திருமுக ஒளியை எம் மீது வீச செய்யும். அப்பா, உங்க ஒளி, உங்க வெளிச்சம் எங்க மேல ஒளியிட்ட ஆண்டவரே. ஆண்டவருடைய திருமுக ஒளி நம் மீது வீசப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒளிரப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டியது அவருக்கு ஊழியனாக இருக்க வேண்டும். யார் மீது தன் ஒளியை வீசுகிறார்? திருப்பாடல் 119 135 வாசிக்கிறோம். ஊழியன் மீது உமது திருமுக ஒளியை வீச செய்யும். யாருக்கு தன் ஒளியை கொடுக்கிறார்? தன் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற, கடவுளுக்கு பணிவிடைப்படுகிற, கடவுளுக்கு முன்பதாக பரிசுத்தமாக இருக்கிற, கடவுள் மீது நம்பிக்கை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் தன் திருமுக ஒளியை வீச செய்கிறார். மட்டுமல்ல பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக 2 தெசலோனிக்கர் 2:14 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நாம் எல்லாம் நற்செய்தியின் வழியாக அழைக்கப்பட்டோம். நற்செய்திக்கு செவி கொடுக்கின்ற பொழுது அந்த ஒளி, இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக ஊழியனாக இருந்து கடவுளுக்கு ஊழியம் செய்கின்ற பொழுதும், நற்செய்தி வழியாக அழைக்கப்பட்டு நற்செய்தியை போதிக்கிற, நற்செய்திப்படி வாழுகிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஆண்டுடைய திருமுக ஒளி நம் மீது இருக்கிறது. நாம் ஒளிக்குரியவர்களாய் மாறி ஒளியின் மாந்தர்களாக இருந்து நாம் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சத்தின் ஜனங்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை கடவுள் இத்தகைய நிலையில் நமக்கு வழங்குவாராக. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.